கல்யாண யோகம்னு ஒண்ணு இருக்கு மேடம். இப்ப ராகு காலத்துல ஒரு 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 மிதுனம், கன்னி லக்கணமா பொறந்திருக்காங்க. சப்போஸ் வந்து ரிஷப லக்கணமா பொறந்திருக்காங்க. அப்படின்னா, இப்ப ராகு வந்து 7ல உட்கார்ந்திருக்கு அப்படின்னா, ராகு காலத்துல தான் கல்யாணம் பண்ணணும். ராகு திசையில, ராகு புத்தியில கல்யாணம் பண்ணலாம். சப்போஸ் குரு தசை நடக்குதா, குரு திசையில ராகு காலத்துல ராகு புத்தியில கல்யாணம் பண்ணலாம். இது மாரிக்கு தான் நம்ம வரம் தேடணும். இவங்க என்னன்னா, யாருமே வந்து அத பார்க்கிறதே கிடையாது. குரு வந்து 11ல இருக்கா, கோச்சார பலன் இல்ல. குரு 11ல இருக்கா, குரு 9ல இருக்கா, இப்படி தான் வந்து நம்ம பலன் பார்த்து, இந்த 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 குரு பெயர்ச்சி வருதுப்பா, உங்களுக்கு இந்த 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 1 வருஷத்துக்குள்ள நீங்க வரன் தேடலாம் அப்படின்னு தேடுவாங்க. ஆனா அந்த குரு பெயர்ச்சியில நடக்காது கல்யாணம். அது என்னன்னா, நம்ம ஜுவேசாதகமும் அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும்ல. அப்ப எந்த பாவகிரகம் அப்ப சனி நடத்தினாலும் சரி, ராகு கேது நடத்தினாலும் சரி, இல்ல 8லேருந்து ஒரு கிரகம் நடத்திட்டு தசை நடத்தியிருந்தா, அது பர்ட்டிகுலர் தசா புத்தி இருக்கு மேடம். அந்த நேரத்துல நம்ம வந்து வரன் தேடுனோம்னா மட்டும் தான், நமக்கு ரொம்ப அந்யோன்யமா உள்ள மாப்பிள்ளையோ, பெண்ணோ வந்து அமையும். இல்ல நீங்க வந்து சும்மா கோச்சார பலன வச்சு நீங்க வந்து குரு நல்ல இடத்துல இருக்கு. நீங்க இந்த நேரத்துல 1 வருஷத்துல கல்யாணம் ஆயிரும் உங்களுக்கு. நீங்க கண்டிப்பா கல்யாணம் ஆயிரும் நீங்க தேடுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா நடக்கும். நேத்து முதற்கொண்டு ஒரு ஜாதகம் பார்த்தேன். இதே தான் அவங்க வந்து இப்போ வந்து சூரிய திசையில சனி புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. வரன் தேடிக்கிட்டே இருக்காங்க. நெருங்கி 1 1/2 வருஷமா தேடுறாங்களாம். பெங்களூர்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. தேடுறாங்களாம் வரனே அமையல. குடும்பத்துக்குள்ள ஒரு சில பிரச்சனை வந்திருக்கு. இந்த பொண்ணு லவ் பண்றதுன்னு சொல்லிட்டேன். "ஏம்மா நீங்க லவ் பண்றீங்க. இனிமே தான் அந்த காலகட்டம் வருது. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா நடக்கும். உங்க ஜாதகத்த தோஷம்னு சொல்லியிருப்பாளாமே" அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா ஐடி கம்பெனில வேலை பார்க்குது. நேத்து கால்ஸ் பண்ணாங்க. ஐடி கம்பெனில வேலை பார்க்குது. "உங்க தோஷம்" "ஆமா சார் தோஷம்னு சொல்லிட்டாங்க." அதுக்கு 7ல சனி, ராகு இது எல்லாம் தொடர்பு கொண்டிருக்கு. 4ல செவ்வாய், கேது இணைவு. செவ்வாய் வந்து பலம் பெற்றிருக்கு. மேச ராசி, துலாம் லக்கணம். லக்கணத்தில சுக்கிரன். அப்ப அது வந்து ராசி நல்ல பலம் பெற்றிருக்கு. லக்கணமும் நல்ல பலன் பெற்றிருக்கு. ஆனா இது வந்து தோஷமுள்ள ஜாதகம்னு சொல்றாங்க. இல்லம்மா இதுவரைக்கும் நடந்தது இப்படி தான் நடந்திருக்கும். உனக்கு இனிமே 1 வருஷத்துல 100% நடக்கும். ஆனா கல்யாணங்கிறது எப்படி பண்ணாலும் ஒரு கலவரத்துல முடியும். ஆனா நீ நினைச்ச மாப்பிள்ளைய நீ சரி பண்ணி கல்யாணம் பண்ணிருவ. அப்படிதான் இது. ஏன்னா இதுவரைக்கும் கடந்த காலப்ப அது என்கிட்ட மேக்ஸிமம் வரன்னு வர்றதே அவங்க ஒரு ஒரு பாசிட்டிவா நடக்க போகுதுன்னு தான் நமக்கிட்டே வரும். இல்லன்னா ஒரு பெரிய ஒரு கண்டத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சில அறிகுறியா நம்மகிட்ட வரும். என்ட்ட வந்து ஜாதகம் நான் அஸ்ட்ராலஜில பார்த்துருக்கேன் அப்படின்னா, இது மாரி ஒரு அமைப்பு தான். இப்ப அது மேய்க்க விஷயத்த சொன்னோனே அந்த பொண்ணு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் 2 ஜாதகத்த அனுப்பியிருக்கு. இப்ப இன்னைக்கு நான் அப்பாயின்மென்ட் குடுத்துருக்கேன் 3 மணிக்கு மேல.